ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பரோட்டா தான் செய்ய போகிறோம். ஹோட்டலில் செய்கிற மாதிரியே நல்லா லேயராகவும் நல்லா ஸ்மூத்தாகவும் இருக்கிறக்காக நம்ம அவங்க என்னெல்லாம் ஆட் பண்ணுறாங்க, அதுக்கு பதிலாக நம்ம என்னெல்லாம் ஆட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஹோம்லி ஸ்டைலில் இருக்கும். ஹோட்டலில் வந்து சோடா உப்பு அது இதுன்னு சேர்ப்பாங்க, நம்ம அதெல்லாம் சேர்க்க மாட்டோம். நம்ம அதுக்கு பதிலாக வீட்டில் என்னெல்லாம் இருக்கோ அதை வச்சு நம்ம எப்படி ஹோட்டலில் இருக்க மாதிரியே அந்த லேயராக வருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு 1/2 கிலோ மைதா மாவு கூட ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பும் ஒரு 1/2 டீஸ்பூன் சர்க்கரையும் சேர்த்துருக்கேன். அது கூட ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்துருக்கேன். அது கூடயே ஒரு முட்டை சேர்த்துருக்கேன். இது எல்லாமே 1/2 கிலோ மாவுக்கான அளவு. நீங்கள் வந்து இதே 1 கிலோ மாவுக்கு போடுறீங்கன்னா இதை அப்படியே எல்லாமே டபுள் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த பாலிலே மேக்ஸிமம் பனைஞ்சிருவேன். அப்படி பத்தாத குறைக்கு தான் நான் வந்து தண்ணி சேர்த்துவேன். இதில் வந்து மேக்ஸிமம் எனக்கு தண்ணி சேர்க்குறது வந்து எப்போவாச்சும் தான் வரும். எப்போவுமே நான் வந்து இந்த பால்லே பிசைஞ்சு முடிச்சிடுவேன். சில டைம் மட்டும் நான் லைட்டாக தண்ணி சேர்ப்பேன். உங்களுக்கு எப்படி அப்போ தோணுதோ, அதாவது எப்படி மாவு கண்டிஷனாக இருக்கோ அதை பொறுத்து நீங்கள் தண்ணி சேர்க்குறதோ இல்லை நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட பால் சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் இதிலே பிசைஞ்சிட்டேன். லைட்டாக மட்டும் தண்ணி தேவைப்பட்டது, தொளிச்சிக்கிட்டேன். இப்போ ஓரளவுக்கு எல்லாமே திரட்டி மாவை பிசைஞ்சிட்டேன். மாவு வந்து எவ்வளோக்கு எவ்வளோ பிசைகிறோமோ அவ்வளோ வந்து ஸ்மூத்தாக இருக்கும் பரோட்டா. இது வந்து நான் ஒரு இப்போ 1/4 மணி நேரத்துக்கிட்ட பிசைஞ்சிருக்கேன். மாவு பார்த்திங்கனாலே தெரியும் உங்களுக்கு எப்படி இருக்குன்ட்டு. இது கூட ஒரு 3லேருந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ எண்ணெய் சேர்த்து நான் ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட பிசைஞ்சிருக்கேன். மொத்தமாக ஃபஸ்ட்டே ஒரு 1/4 மணி நேரம், இப்போ ஒரு 10 நிமிஷம் பிசைஞ்சிருக்கேன். ஒரு 25 நிமிஷத்துக்கிட்ட மாவு பிசைஞ்சிருக்கேன். இப்போ இது வந்து நல்லா ஊறட்டும். ஒரு துணியை போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு மணி நேரம் கழித்து எடுத்து பார்க்கலாம். இப்போ மாவு நல்லாவே ஊறிட்டு பார்த்திங்கனாலே தெரியும், அப்படியே தொட்டாலே உள்ளே போகுது, அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது மாவு. இப்போது 2 பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த பால் பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். பால் பிடிக்கிறதுக்கு வந்து மாவு வந்து ஹோட்டலில் எடுக்கிற மாதிரி நம்ம இந்த கைக்குள்ளே வச்சு எடுத்துக்கிட்டோன்னா ஒரே அளவோட எல்லா பரோட்டாவும் இருக்கும். இல்லைன்னா ஒன்று பெருசாக ஒன்று சிறுசாக இருக்கும். இதுனா எல்லாமே ஒரே அளவாக இருக்கும். நீங்கள் வந்து முழு மாவையுமே எடுத்து அது மாதிரி பண்ண தெரியலனாலும் கூட இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 2 3 இதுக்காக வச்சு இது மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி எடுத்து காட்டுறேன். மொத்தமாக எனக்கு 19 பரோட்டா வந்தது. அதாவது பரோட்டா மாவு உருட்டி வச்சுருக்கிறது வந்திருக்கு. 1/2 கிலோ மாவுக்கு ஒரே மாதிரி சைஸாக நீங்கள் வெட்டினீங்கன்னா 19 உருண்டை வருது. இப்போ இதை வந்து ஒரு இதில், அதாவது உள்ளங்கை வச்சு நம்ம அழுத்தி தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம 2 அடி அடித்து உருட்டி அந்த சுற்றி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், அந்த உள்ளங்கையை வச்சு அந்த எண்ணெயை வச்சு நல்லா தேய்க்கணும். அப்போ தான் நல்லா வரும். நம்ம வந்து ஹோட்டலில் அடிக்கிற மாதிரி அடிக்க தெரியலனாலும் கூட நம்ம இது மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கிட்டோம்னாலே போதும். இதே அந்த லேயராக வரக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் பரப்பி எடுத்து வச்சுக்கலாம். இதுதான் கடைசி பால், இதோட முடிஞ்சுது.
அது நம்ம தேய்க்கும்போது ஓட்டை விழுந்துட்டு அப்படின்னு சொல்லி கவலைப்பட வேண்டாம். அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, அப்படி தான் வரும். நீங்கள் எவ்வளோ மெல்லிசாக தேய்க்க முடியுமோ அவ்வளோ மெல்லிசாக தேய்ச்சி அதுக்கப்புறம் சுற்றி வச்சுக்கோங்க. இப்போ அடுப்பில் போடுறதுக்கு முன்னாடி அதை எடுத்து இது மாதிரி உருட்டுற கட்டையை வச்சு உருட்டாமல் சும்மா கையில் தட்டி தூக்கி போட்டிங்கனாலே போதும். நீங்கள் உருட்டுற கட்டையை வச்சு உருட்டினீங்கன்னா மேலாப்பில் உருட்டினீங்கன்னா போதும். அப்படி நீங்கள் ரொம்ப அழுத்திட்டிங்கன்னா அந்த லேயராக இருக்கிறது வராது, எல்லாமே ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். அதாவது ஒரு சைடு எண்ணெய் ஊற்றிட்டு திருப்பி போட்டு இன்னொரு சைடு எண்ணெய் ஊற்றி திருப்பிக்கிறேன். மைதா மாவு வந்து நல்லாவே வேக வச்சு தான் சாப்பிட்ணும். நம்ம அவசரத்துக்கு எடுத்து போட்டோன்னா அது வயிறு வலி வரும். அதனால் நல்லா வேக வச்சு சாப்பிடுங்க. இப்போ பாருங்க, பரோட்டா ரெடி ஆகிடுச்சு. நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு. இதே மாதிரி இதுக்கு முன்னாடியே 2-3 பரோட்டா சுட்டு வச்சுக்கோங்க. 3 பரோட்டா 4 பரோட்டா சேர்ந்ததுக்கப்புறம் இது மாதிரி தட்டினீங்கன்னா தான் அந்த லேயர் எல்லாமே வெளியில் தெரியும் நம்மளுக்கு. சூடாக இருக்கும் போதே தட்டிடணும், ஆறுனா அது வராது. அதனால் 2-3 பரோட்டா சேர்ந்தோடனே தட்டிடுங்க. உங்கள்கிட்ட பெரிய தோசைக்கல் ஏதாச்சும் இருந்ததுன்னா நீங்கள் அட் அ டைம்லேயே ஒரு 3-4 பரோட்டா போட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு தட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சூப்பராகவும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை பார்த்திங்கனாலே தெரியும், நிறைய லேயராக இருக்கிறது அப்படியே ஹோட்டலில் செஞ்ச மாதிரியே இருக்கும். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிடுங்க.